எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஆளுமைகள் வந்து படம் பிடிச்சிருக்குதா பேசுனது. எனக்கு இவங்க கூட பிடிக்காதுன்னு தான் நான் யோசித்தேன். நான் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த படம் ஏன் எடுத்தேன்னு எனக்கு தெரியும், அதுக்கான நோக்கம் என்னன்னு தெரியும், அது கரெக்டாக போய் சேர்ந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டே இந்த படம் எடுக்கிறப்பவே எனக்கு தெரியும், இந்த படம் வந்து வரப்பவே நிறைய பேர் அதை பற்றி பேசுவாங்க, இந்த ஃபஸ்ட்டு டே வந்து காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சேன். நான் ஏன்னா என் அசிஸ்டன்ட் கிட்ட நான் அதான் சொல்லி வச்சுருந்தேன், ஃபஸ்ட்டு டே இந்த படம் நல்லா இல்லை ஃப்ளாப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி வச்சுருந்தேன். அது நடந்தது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து ஏன்னா நான் இவங்கெல்லாம் யாருன்றது எனக்கு தெரியும். ஆனால் நம்ம முற்போக்கு அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே நம்மளை நிற்க வச்சு நம்ம பேசுகிறப்போ இவங்கெல்லாம் நம்ம சப்போர்ட்டர்னு நினைப்போம்ல. இப்போ அவங்க நம்மளை காலி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கல, அது நடந்தது. அது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது எனக்கு. ஆனால் வந்து இது வந்து எனக்கு அந்த கபாலி வந்து ஒரு படிப்பினை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து இந்த படம் பொதுமக்கள் வந்து அவங்க இல்லைன்னா மெயின்ஸ்ட்ரீம் சினிமா அப்புறம் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடலைன்னா இது இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இன்றைக்கி வரைக்கும் வந்து 25th இன்றைக்கி வந்து சிட்டியில் எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல். ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தேட்டர்லையுமே வந்து கபாலி வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து கபாலியை வந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து தியேட்டர் அரங்கு நிறைந்த காட்சியில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. எனக்கு நான் டெய்லி எப்படி ஓடல இதே தான் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். இது கமர்ஷியல் ரீதியாக சக்ஸஸ் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு தான் நான் யோசிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம நினைக்கிற சினிமா நம்ம எடுக்கிறோம், இந்த படம் வெற்றி அடைஞ்சால் தான் இது சம்மந்தமான கருத்துக்களுடைய படங்கள் வந்து இங்கே மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவில் வரும், மக்கள்கிட்ட போய் பேச முடியும். அப்போ தான் வந்து இது வந்து ஏன்னா தோல்வி அடைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பேசவே முடியாது. அட்டகத்தி வந்து ஜெயிக்கலைன்னா நான் இங்கே இருக்கவே முடியாது. அட்டகத்தி வந்து தோல்வி படமாக இருந்ததுன்னா நான் என்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் எதுவுமே ஓர வச்சுட்டு நான் வந்து வேறு ஏதாவது சினிமா பண்ணோம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் அட்டகத்தி ஜெயிச்சதுனால மட்டும்தான் நான் மெட்ராஸ் எடுத்தேன், மெட்ராஸ் ஜெயிச்சதுனால தான் கபாலி எடுத்தேன், கபாலி ஜெயிச்சதுனால தான் இன்னும் சில படங்கள் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. இது வந்து பொது சமூகம் அப்புறம் பொது மக்கள் இயல்பான அவங்க வந்து என்றைக்குமே ஆதரவு அளிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன அந்த ஆதரவு அளிக்கக்கூடிய மனநிலை வந்து வேறு, ஆனால் ஆதரவு அளிக்கக்கூடாது. ஏன்னா வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு தேட்டரில் வந்து ஒரு 15 பேர் வெளியே நின்று இந்த படத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு பேசினதா, அந்த வெளியே நின்று பிரச்சாரம் பண்ணதாக கூட நான் வந்து கேள்விப்பட்டேன். இந்த தேட்டருக்குள்ளே போகாதீங்க, இந்த படம் நல்லாவே இல்லை, ஏன் போகிறீங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் டே அன்றைக்கி வந்து நடந்தது. அது மாதிரி நிறைய இடத்துல இந்த படம் வந்து வேஸ்ட்டு. ஏன்னா நான் அந்த ஃபஸ்ட்டு ஷோக்கு அப்புறமே நிறைய பேர் எழுதி பண்ணாங்க. நிச்சயமாக இந்த படத்தில் பிரச்சனை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. நான் இந்த படத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும், இந்த பிரச்சனையோட விஷயங்கள் எனக்கு தெரியும். இதை மீறி தான் இந்த படத்தை இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசித்தோம். அது வந்து நான் நம்பினது ரஜினி என்ற சூப்பர் ஸ்டாரோட பிம்பம் வந்து எனக்கு ரொம்ப அவசிய தேவையாக இருந்தது. நான் யார் மூலமாக என்னுடைய வார்த்தையை வந்து என்னுடைய குரலை வந்து நான் பேசணுன்றதை நான் வந்து ரொம்ப கரெக்டாக தான் யோசித்தேன். நான் அது மூலமாக தான் நான் வந்து பேசியிருக்கேன். அந்த குரலுடைய பவர், அந்த குரலுடைய என்ன சொல்கிறது சத்தம், அந்த குரலுடைய வீரியம் வந்து எல்லாருடைய காதையும் கிழிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா எல்லாருமே அதை வந்து பார்த்துருக்காங்க, அதை பற்றி பேசியிருக்காங்க. இன்னும் வந்து நிறைய வீட்டுகளில் போயிட்டு அந்த குரல் வந்து பேசுவோம். நிச்சயமாக எல்லாரும் வீட்டுகளில் டிவியில் போயிட்டு பேசுவோம். இது அடுத்த லெவலில் அதுதான். முதல்ல வந்து தேட்டருக்கு அப்புறம் டிவி, அதுக்கப்புறம் வந்து பயணங்களில் எல்லா இடத்துலையும் வந்து இதை பற்றின டிஸ்கஷன் உருவாயிருக்கு அப்படின்ற சந்தோஷம் வந்து எனக்கு இந்த படத்தின் மூலமாக கிடச்சிருக்கு. வெறும் வந்து தமிழகத்தில் மட்டும் கிடையாது, தெலுங்கில் வந்து இந்த டிஸ்கஷனை உண்டு பண்ணியிருக்கு, ஹிந்தியில் வந்து பாம்பேயில் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு, கமர்ஷியல் ரீதியாக வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றிருக்கு. அங்கேயும் வந்து இந்த மாதிரியான டிஸ்கஷனை வந்து உண்டு பண்ணியிருக்கு. அப்புறம் மலேசியாவிலும் சரி, புலம்பெயர் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களும் எல்லா இடத்துலையும் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. அப்படின்றப்போ வந்து ஒரு மாஸ் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜை நம்ம வந்து சமூக சில விஷயங்களுக்காக நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். அப்படின்றப்போ வந்து ஒரு படைப்பாளியாக ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து கிடச்சிருக்கு. அதை மீறி வந்து இதில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. நீங்கள் படம் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருடைய நான் விமர்சனங்கள், அதாவது நியாயமான விமர்சனங்களில் நான் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே பேசினப்போ கூட வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து நிச்சயமாக படைப்பை வந்து அதோட தளத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்து உதவி செய்யும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் இன்றைக்கி வரைக்கும் நான் அப்படி தான் யோசிக்கிறேன். மற்றபடி என்னை திட்டவங்களை பற்றியோ என்னை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்களை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா இந்த இந்திய சமூகத்தில் ஒரே ஒரு குரல், அது வந்து என்னென்னா இந்திய சுதந்திர போராட்டம் இந்த August 15th இந்த ஒரே ஒரு குரல் வந்து கடைசி வரைக்கும் ஒழிச்சிட்டே இருந்தது. அந்த குரல் வந்து நைட்டு தூங்க கூட இல்லை. அவருடைய மக்கள் வந்து சுதந்திர இந்தியாவில் இன்னும் வந்து விடுதலை பெறாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குரல் இருக்கிற அந்த பவர் இருக்குதுல்ல,
அந்த பவரில் ஒரு சின்ன ஒரு விஷயமாவது எனக்கு இருக்கணும்னு நான் நினச்சேன். அப்படி தான் வந்து என்னோடய குரல் வந்து கடைசி வரைக்கும் வந்து இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய எல்லா படைப்புகளும் பேசும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை இந்த வெற்றி எனக்கு கொடுத்துருக்கு. நன்றி. இளையராஜான்னு பேர் சொன்னாலே பிடிக்கும். அதான் அதில் வந்து அவர் பாடி வேறு இருப்பார் அந்த பாட்டை. அதை கேட்கணுமா, அதை அப்படி இருக்கும். அது கேட்டாலே வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணோம். அந்த படத்தில் மெட்ராஸ் படத்தில் சொல்ல அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று ஈர்த்துன்னு வந்து போடுது அப்படின்னும். அது எனக்கு எப்போவுமே போடும். அதனால் அந்த பாட்டு நான் தொடர்ந்து நான் எப்போவுமே வந்து ரசித்து கேட்குற ஒரு பாடல் அது.